அலைஹிஸ்ஸலாம். தர்காக்கள் உள்ள பள்ளிகளை தொழலாமான்னு கேட்குறீங்களா? சரி, எனக்கு தர்கா டவுன் பள்ளின்னு கேட்டுச்சு. சரியா? சரி, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், தர்காக்கள் இருக்கக்கூடிய பள்ளி வாயில்களில் தொழுகை நடத்தலாமா என்று கேட்குறாங்க. இது கொஞ்சம் விரிவாகவே நாம் பார்க்க வேண்டிய ஒரு கேள்விதான். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், பள்ளி வாயில்கள் இருக்குதே, இந்த பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக நிர்மாணிக்கப்படுபவைகள். பள்ளினா மஸ்ஜிதுண்டா என்ன? மஸ்ஜிதுண்டா என்ன அர்த்தம் கேட்டால், அல்லாஹ்வை வணங்குவதற்காக நிர்மாணிக்கப்படுறதுக்கு பேர் தான், கட்டப்படுறதுக்கு பேர் தான் பள்ளி. அதில் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுவார்கள் என்றால் அது பள்ளி கிடையாது, அதுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சுக்கிறணும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ தெவட்டக பள்ளிவாசல் இருக்குது, இது அரசாங்கத்தில் பார்வையில் பள்ளிவாசல், அல்லாத பார்வையில் கோயில். இது புரியுதா? இதை சொல்கிறதுல எந்த தயக்கமும் கிடையாது. அரசாங்கத்தில் பார்வையில் பள்ளி தான். நம்ம தெவட்டகா பள்ளி தான் பேருக்கு என்ன, தெவட்டகா பள்ளி. ஆனால் யதார்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா அது பள்ளியா? அது பள்ளி இல்லை. அங்கே போய் ஒருத்தர் தொழலாமா? இபாதத்துகள் செய்யலாமா? பாவமன்னிப்பு கேட்கலாமா? செய்யக்கூடாது. ஏன்? அதுதான் கோயில் ஆக்கிட்டாங்கல்ல. அவன் நிற்க வச்சிருக்கான், நீ படுக்க வச்சிருக்கிற. அங்கே யாரை வணங்குறாங்க? அல்லாஹ்வை வணங்கலை. அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்ல தான் அல்லாஹ் தொழுகிறதுக்கு தகுதியான பள்ளிவாசல் அர்த்தம். எந்த அளவுக்கு கேட்டால், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல்களுக்கு சொல்லி சில ரூல்ஸை சொல்றான். சூரா தௌபாவுல என்ன ரூல்ஸை சொல்றான்? அல்லதீன தகது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் மூமினீன வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு. ஒரு பள்ளிவாசல் தொழுகிறதுக்கு தகுதின்னா அது எப்படி இருக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அது எப்படி இருக்கணுமா? அல்லதீன தகது மஸ்ஜிதன் லிராரன், இக்கட்டை உண்டு பண்ணக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கக்கூடாது. ஒரு பள்ளிக்கு போறிய 4 காரணம் அந்த பள்ளிவாசல்ல இருந்தா அங்க தொழக்கூடாதுன்னு அர்த்தம். இணை வைப்பு இருந்தா 4 காரணத்தை பார்க்கவே தேவையில்லைன்னு அர்த்தம். 4 காரணம் இருந்தா ஒரு பள்ளிவாசல்ல தொழக்கூடாது. இணை வைப்பு மட்டும் இருந்தா அந்த 4 தேவையில்லை, அந்த ஒன்னே போதும், அது பள்ளி இல்லைங்கிறதுக்கு. அந்த 4 அல்லாஹ் எப்படி சொல்றான்? லிராரன், இக்கட்டை உண்டு பண்ணக்கூடிய பள்ளிவாசல். இப்ப பள்ளிக்கு தொழ போறிய, பள்ளிக்கு தொழ போனா என்ன போர்டு போட்டிருப்பாங்க? யாரு தொப்பி போடாமல் தொழ வேண்டாம். ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்ப. ஆனா இன்னும் இந்த சம்மங்கோட்டை பள்ளியில ஃபர்ஸ்ட் சஃபுக்கு அந்த ரூல்ஸ் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. நான் நேரடியா பார்க்கல, ஆனா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சஃபுக்கு அந்த ரூல்ஸ் இருக்கிறதாக. முதல் சஃப்ல இருக்கிறவங்க என்ன செய்யணுமா? தொப்பி போட்டு தொழணும். மற்ற பின்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வழங்குதா? இப்படி வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி யாராவது தொப்பி போடாம தொழக்கூடாது, தொப்பி போட்டு தான் தொழணும். தொப்பி போடாம தொழுதுன்னு சொல்லி சொன்னா அடிப்பேன், விரட்டுவேன், இப்படி சொன்னாங்கன்னா ஒரு காரணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இக்கட்டை உண்டு பண்ணுகிறார்கள். தொழக்கூடாத பள்ளிவாசல்ல ஃபர்ஸ்ட் ஒரு காரணம் வந்துருச்சு. இப்போ தொப்பிங்கிறது மார்க்கத்தில் உள்ளதா? சுன்னாவாது? சுன்னா கிடையாது. ரசூல் தான் எங்கேயாவது தொப்பியை மார்க்கம்னு சொன்னாங்களா? ரசூல் தான் நாம போடுற தொப்பியெல்லாம் போடவே இல்லை. நாம தொப்பினோடு போடுறோமே துருக்கு தொப்பி, இந்த தொப்பி எப்பல் தொப்பி ஒன்றும் ரசூல் தான் போடல. இந்த பேர்வலை இந்த ஏரியாவில் மாப்பிள்ளை போட்டு வருவார் எப்பல் தொப்பி, இது மாதிரி தொப்பி ரசூல் தான் போட்டாங்களா? ரசூல் தான் இந்த தொப்பி போடல. சில ஆட்கள் புகார்ல இருந்து ஹதீஸ் இருக்குதும்பாங்க, தொப்பி போடுறதுக்கு புகார்ல ஹதீஸ் இருக்குது. புகார்ல என்ன ஹதீஸ் இருக்குது? மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் தொப்பி அணிந்தவர்களாக மக்காவுக்கு நுழைந்தார்கள் அப்படிம்பாங்க. மக்கா வெற்றியில ரசூல் தான் தொப்பி அணிந்தவர்களாக மக்காவுக்கு நுழைஞ்சாங்களே, ஏன் மக்காவுக்குள்ள போய் உடனே தொழுகிறதுக்காக தொப்பியை போட்டு போனாங்க? அது அந்த தொப்பியில பாவா, அது யுத்த தொப்பி. ராணுவம் போடுவான் இல்ல அந்த தொப்பி. வால் வெட்டு விழுந்தால் தலை வெடிக்காம இருக்கும். ஷூட்டிங் சில தொப்பி இருக்குது, இப்ப இரும்பு தொப்பி, ஷூட்டிங் பட்டா கூட மண்டைக்கு படாம இருக்கணும். சில நேரம் எல்டிடியால ஷூட் பண்ணப்பட்ட ராணுவத்தை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செதறி போனவங்களா இருந்திருப்பாங்க. காரணம் என்ன? அவன் இங்க கரெக்டா போட்டுக்கு வச்சிருப்பான், இங்க ஷூட் பண்ண இந்த பக்கம் கலண்டு போயிருக்கும். இதுக்கு இந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ராணுவம் என்ன செய்வான்? இரும்புல தொப்பி போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? பழங்காலத்தில் வாளால தான் யுத்தம் பண்றங்கிறதுனால நெஞ்சுக்கு இரும்புல மறைச்சிக்கிடுவாங்க, தலையை மறைச்சிக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ள எதுக்கு போறாங்க?
ரசூல் தான் முதலாவது படை எடுத்துக்கிட்டு போறாங்க. ஹஜ் செய்யவா போறாங்க? யுத்தம் பண்றதுக்கு தான் போறாங்க. ஆனா யுத்தம் நடக்கல. மக்கா வெற்றியில உள்ள போகும்போது யுத்தம் செய்ய தான் போனாங்க. யுத்தம் இல்லாமலே வெற்றி அடிச்சுட்டு அது வேற செய்தி. அப்ப ரசூல் தான் தொப்பி போட்டு போனாங்கன்னா அந்த அரபி வாசகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது நாம போடுற இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு யுத்தத்துக்கு போக முடியுமா? இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? நடக்குமா அது? அப்ப இது இந்த தொப்பி இல்ல, அது யுத்தத்துக்கு போட்ட தொப்பி. ரெண்டாவது இன்னும் சில தொப்பிகள் இருக்குது அரபு நாட்டில், ஹீட்டுக்கு போடுவாங்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்களில் வேலை செய்கிற பண்டாரி சமையல்காரன் போடுவான தொப்பி, அந்த தொப்பி இப்படி நீட்டமாக இருக்கும்ல, அதை வேணும்னா சுண்ணாண்டு போடுங்க பாப்பா. அப்படி போடுவாங்களா? அப்படி சுண்ணாண்டு சொன்னா அந்த தொப்பியை போடு. இந்த இப்படி இருக்கும்ல பெரிய தொப்பி, சமையல்காரன் போட்டுருப்பான், அந்த தொப்பியை போடணும். இல்லாட்டி இரும்பு தொப்பியை போடணும். இது பிளாஸ்டிக் தொப்பியை எடுத்து வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக் தொப்பியை போட்டுக்கிட்டு தான் நீங்க தொழணும். இல்ல தொப்பி இல்லாம தொழக்கூடாது. தொப்பி இல்லாம வந்துட்டியா, இந்த இருக்கு பிளாஸ்டிக்ல தொப்பி, அதை போட்டு தொழு. தொப்பிங்கிறது சுண்ணா இல்ல. இல்லாத சுண்ணாவுக்கு என்ன செய்வாங்க? நீங்க போட்டுக்கிட்டு தான் தொழணும்னு பிளாஸ்டிக்ல வச்சிருப்பாங்க. ஆனா தாடி சுண்ணத்து தானே, நம்ம வச்சு இந்த தாடி வந்து சுண்ணா. இப்ப தாடி இல்லாம ஒருத்தன் பள்ளிக்குள்ள வர்றான், அவனுக்கு என்ன செய்யறது? உண்மையிலே சுண்ணா. பிளாஸ்டிக்ல தாடி வச்சிருவோமா? ஒட்டிக்கிட்டு தான் தொழணும். வைப்பாங்களா? அப்ப வைக்கிற எது சுண்ணாவோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க, எது சுண்ணா இல்லையோ அதுக்கு சண்டை பிடிக்கிறாங்க. இப்படி யாரெல்லாம் இந்த தொப்பி இல்லாம, மார்க்க சட்டப்படி தொப்பிங்கிறது மார்க்கத்தில் இல்ல. ரெண்டாவது தொப்பி போடாம தொழாத எந்த நிர்வாகமும் சொல்ல முடியாது. அப்படி கோர்ட்டுக்கு கேஸை கொண்டு போயிட்டீங்கன்னா நிர்வாகத்துக்கு உள்ள போட்டுருவான். இபாதத்து அவன் உரிமை. எவனாவது தொலை போறான்னா அவனுக்கு இப்படித்தான் தொழணும், அவன் எப்படியும் சொல்லுவான், அவன் அது அவனுடைய உரிமை. அப்ப தொப்பிங்கிறது மார்க்கத்தில் இல்ல. தொப்பி போடாம தொழாத இக்கட்டை உண்டு பண்ணினாங்கன்னா அந்த பள்ளிவாசல் தொலை அனுமதிக்கப்பட்ட, உதாரணத்துக்கு தான் தொப்பியை சொல்றேன், விரலாட்டி தொழுவுரிய விரலாற்றவங்க தொழக்கூடாது அப்படின்னு சொல்றான்னு வைங்க, சொல்ல முடியுமா? பள்ளிவாசலுக்கு நீ யார் சட்டம் போடுறதுக்கு? அது அவனுடைய இபாதத்து. இக்கட்டை உண்டு பண்ணுகிற பள்ளிவாசல்ல தொழக்கூடாதுன்னு 4 மதுகபை பின்பற்றுறவங்க தான் இந்த பள்ளியில தொழணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஷாபி, ஹனபி, அம்பலி, மாலிகி, இந்த 4ல் எதையாவது பின்பற்றுறவங்க தான் இந்த பள்ளியில தொழணும்னு போட்டிருப்பாங்க. அப்போ நாம என்ன முடிவு எடுத்துறேன்? உண்மைதான், உங்களுக்கு தான் அந்த பள்ளி தகுதி. உண்மையான ஒரு தௌஹீத்வாதிக்கு தகுதி இல்லை, கெட் அவுட் வெளியே வந்துட வேண்டியதான். ஏன் அவன் சொன்னது சரிதானே? ஏன்னா இது பள்ளி இல்லையே, 4 மதுகபை பின்பற்றினா தான் தொழ முடியும்னா உண்மையில 4 பேர் வந்து நின்றாங்கன்னா 4 பேரும் அடிச்சுக்கிடுவாங்க. ஷாபில தொழுகைக்கு என்ன சொல்றான், ஹனபில என்ன சொல்றான், அம்பலில என்ன சொல்றான், மாலிகில என்ன சொல்றான்னு சொல்லி இதை பார்த்தாலே அடிச்சுக்கிடுவாங்க. அதை புரியாம 4 மதுகபை உள்ளவன் தான் தொழணும்னு போட்டிருப்பாங்க. அப்ப என்ன வழங்கனே? இக்கட்டை உண்டு பண்ணுகிற பள்ளிவாசல் தொழ முடியாது. அதே போன்று அல்லதீன தகது மஸ்ஜிதன் திராரன் வ குஃப்ரன், அது இந்த குஃப்ரை உண்டு பண்ணக்கூடிய பள்ளிவாசல். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். இஸ்லாம்ங்கிறது, முஸ்லீம்ங்கிறவன் அல்லாஹ் வணங்குறவன். அல்லாஹ் அல்லாதவரை வணங்குற மாதிரி ஒரு பள்ளிவாசல் இருக்குதுன்னு சொன்ன அந்த ஒரு காரணம் போதும் அங்க தொழக்கூடாதுங்கிறதுக்கு. தர்கா இருக்குதா? என்ன பதில்? இந்த வசனத்துல இருந்து தர்கா இருக்கிற பள்ளிவாசல தொழலாமான்னு கேட்டா அது பள்ளிவாசலே இல்லை. அங்க தொழலாமான்ற கேள்வி பள்ளியே இல்லது. தொலை உள்ள போகவே முடியாது. அல்லாஹ்வுடைய ஆலயம் இல்லது, அது வேற யாரையாவது ஆலயம். புரியுதா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறவர் இந்த விட கால தொழ முடியுமான்னு கேட்டால் தொழ முடியாது. ஏன்னா அது பள்ளி இல்லை இஸ்லாத்திர கண்ணோட்டத்தில். ஏன்னா தர்கா, அதான் தர்கான்னு வச்சிருக்காங்கல்ல. தர்காங்கிறது அரபியா? இந்த தர்கான்னு சொல்றாங்கல்ல, தர்காங்கிறது அரபியில் உள்ளதா? அரபி வாசகமா? அது எங்கேயும் இல்லை. அரபியில் எங்கேயுமே தர்கான்றது இல்லை. அப்ப அதுல இருந்து என்ன வணங்குது? சிலது இருக்குது, வார்த்தையை வச்சே இது இஸ்லாம் இல்லைன்னு முடிவெடுத்துடலாம். இப்போ பராத்து வச்சிருப்பாங்கல்ல, பராத்து நோம்பு, இதுல அது ஒடுக்கத்து புதன் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த இதயம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தர்காங்கிறது அரபில உள்ளதா? இல்ல. அது எங்க? அப்ப என்ன வழங்குது? எங்க இருந்தோ காப்பி அடிச்சு உள்ள வந்து போட்டாங்க. அப்ப குஃபர் இருக்கிற பள்ளிவாசல்கள்ல தொழக்கூடாது. தஃப்ரீகன் பைனல் மூமினின், மூமின்களுக்கு மத்தியில் பிளவை உண்டு பண்ணக்கூடிய பள்ளிவாசல். ஏற்கனவே சொன்னேன், ஷாபி, ஹனபி, அம்பலி, மாலிகிண்டு, இது ஷாபி மதபுக்குரிய பள்ளிவாசல்னா தொழக்கூடாது. மூமின்களை பிரிக்கிற ஷாபிங்கிற, ஹனபிங்கிற, ஹம்பலிங்கிற, மாலிகிங்கிற மூமின்களை பிரிக்கக்கூடிய பள்ளிவாசல்ல தொழக்கூட. அப்போ ஒரு சந்தேகம் வரும், நீங்களும் தான் தௌஹீத்வாதிக்கிறீங்க, இதுவும் பிரிக்கிறது தானே? அவன் ஷாபிங்கிறான், ஹனபிங்கிறான், நீங்க எஸ்எல்டிஜேங்கிறீங்க, ஏசிடிஜேங்கிறீங்க, இங்கிலீஷ்ல உள்ள எல்லா இடத்துலயும் டிஜே போட்டு வச்சிருக்கிறீங்க, இது பிரிக்கிறது இல்லையா? இது வந்து இயக்கத்துக்கு பேரு, கொள்கைக்கு பேர்ல. தௌஹீது ஜமாத்னு வச்சிருக்கிறோமே, இது நம்ம ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்னு பேர் வச்சிருக்கிறோம். இதுக்கு வேறொரு பேர் வச்சா கூட மார்க் அடிப்படையில் தப்பா? ஏதாவது அசோசியேஷன் வச்சிருப்போங்க, நமக்கு இந்த பேர் பிடிச்சிருக்குது வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான்.
ஆனா தௌஹீதுங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அது பிரிவில்லை, மூமின்களை பிரிக்கிறது. அதுதான் மூமினா இருக்கிறதுக்கு வழியே. தௌஹீது தான் மூமினா இருக்கிறதுக்கு வழி, அது பிரிவினை இல்லை. இவங்க நினைச்சிட்டாங்க அது பிரிவினை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மூமின்களை பிரிக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் தொடக்கூடாது. நாலாவது என்ன தெரியுமா? இருசாதல் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்வாங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பள்ளிவாசல்களை தொடக்கூடாது. அல்லாஹ்க்கு எதிராக யுத்தம் செய்யறதுண்டா என்ன? பல வகைகள் இருக்குது. உதாரணத்துக்கு கொண்டு என்ன? வட்டி. வட்டி எடுக்கிறது என்ன? அல்லாஹ்வுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு சமானமானது. தொப்பி போடாதவன் தொலைவராதன்னு போட் போடுவாங்க, வட்டி எடுக்கிறவன் தொலைவராதன்னு போட் போட்டதை பார்த்துருக்கீங்களா? அப்படி போட்டால் நிறைய பள்ளிகளை தலைவரே பள்ளிக்கு வரையலாது. அப்படி போட் போட்டான்னு வைங்க, பள்ளி செயலாளர் வந்து பார்ப்பாரு, என்னடா இது நம்ம பேரை சொல்லாம சொல்லிட்டாங்களோ, ரிட்டர்ன் போக வேண்டி வரும். இந்த வட்டி கேஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா விரலாற்றவன் தொலைவராதன்னு போட் போடுறிய, வட்டி எடுக்கிறவன் தொலைவராத போட் போடு பார்ப்போம். நிறைய பள்ளிவாசலுக்கு டொனேஷன் கிடைக்கிறத இந்த மாதிரி வட்டி எதை அம்மான தகவல் வச்சிருக்கிறாங்கல்ல, அது அரபு நாட்டு வட்டி கடை தானே. இந்த அரபு நாட்டு வட்டி கடை இது என்ன? மௌத்தா நியாஸ் மௌலவி அவங்க உயிரோடு இருந்தாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு பேங்கால அவருக்கு காசு கொடுத்தேன்னு அவரை மதரசாக்கு டொனேஷன் எடுத்தாரா இல்லையா? வட்டி கிடையாது, ஒரு பேங்கால கொடுத்தான். இது மாதிரி வட்டி கடைகளுக்கு வட்டியோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறது அல்லாஹ்வோட யுத்தம் செய்யறதுக்கு சமானமானது. நாம் என்ன முடிவு எடுக்கணும்? விரலாட்டினா வராதுங்கிற, ஆனா வட்டி கடைக்காரனை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற, இது தொழுகிறதுக்குரிய தகுதியான பள்ளிவாசல் இல்ல. இது அல்லாஹ் சூரா தௌபாவுல 108, 109, 106, 107, 108, 109 இந்த வசனங்கள்ல என்ன செய்யறான்? இந்த தொலை அனுமதிக்கப்பட்ட பள்ளிவாசல் எது, அனுமதிக்கப்படாத பள்ளிவாசல் எது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். இந்த 4 காரணம் இருந்தா அந்த பள்ளிவாசல்ல தொழக்கூடாது. ஷிர்க்கு அல்லது குஃபர் மட்டும் இருந்தாலும் அந்த ஒரு காரணம் போதும் அந்த பள்ளியில தொழக்கூடாது. கந்தூரி ஓதுறாங்க, தொழக்கூடாது ஆயிரும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற வேலையை பார்க்குறாங்க. அதே மாதிரி தர்கா வச்சிருக்கிறாங்க, தொழக்கூடாது ஆயிரும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற காரியத்தை பார்க்குறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன விளைக்கிறோம்னா, நாம சொன்ன இந்த வசனம் இருக்குதே, இது அல்லாஹ் எதுக்கு சொல்லி காட்டுறான் தெரியுமா? யூதர்கள் நபிகள் நாயகத்தை கொல்றதுக்காக ஒரு பள்ளியை கட்டினாங்களாம். அந்த பள்ளியை பற்றி சொல்ல